அட என்னப்பா! இப்போதான் விஜய் ரசிகர்களும், அஜித் ரசிகர்களும் ஒற்றுமையா இருக்காங்க. மறுபடியும் விஜய் ரசிகர்களா? இல்லட்டா அஜித் ரசிகர்களா? அப்படின்ற மாரி ஒரு புதிய வார கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இப்போ விவாதம் ஏற்பட்டிருக்கு. அது எதுக்காக அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வந்துட்டு, பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா, தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால படம் வந்து திட்டமிட்டபடியே இன்னைக்கு வரைக்கும் வெளியாகல. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? பிரச்சனை தீருமா? அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இது தொடர்பான வழக்கு விசாரணையுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இதனால விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆவலா டிக்கெட்டை வேற புக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் எதிர்பார்த்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால அந்த டிக்கெட் புக் பண்ண ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கப்புறம் தணிக்கை சான்றிதழ் கிடைச்சது அப்படின்னா பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. பட் ஆனா கடைசி வரைக்குமே தணிக்கை சான்றிதழ் வந்து கிடைக்கல. இப்படி இருக்கும்போது கலைப்புலி எஸ் தானு வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது விஜயை வந்து திரையில பார்க்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான தெறி படத்தை மறுபடியும் பொங்கல் டைம்ல வந்து ரீரிலீஸ் பண்ண போவதா கலைப்புலி எஸ் தானு வந்து அறிவிச்சிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சாங்க. பரவாயில்ல, எங்க தளபதியோட கடைசி படம் வரலனா என்ன, சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ரிலீஸ் ஆக போகுதே, ரீரிலீஸ் ஆக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது கலைப்புலி எஸ் தானு வந்துட்டு ஜனவரி 10ஆம் தேதி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா தெறி படம் ரீரிலீஸ் பண்ண போவதா அறிவிச்சாரு. ஆனா ஜனவரி 13ஆம் தேதியே மறுபடியும் ரீரிலீஸ் தேதி வந்து தள்ளி வைக்கப்படுவதா சொல்லியிருந்தாரு. அதுக்காக ஒரு சில காரணங்களையுமே சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா அந்த டைம்ல, அதாவது பொங்கல் டைம்ல ஒரு சில புதிய படங்கள் வரதுனால அந்த படத்துக்காக வந்து மற்ற படங்களோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெறி ரீரிலீஸை வந்து தள்ளி வைக்க போவதா அறிவிச்சிருந்தாரு. இதனால கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நிலையில இப்ப மறுபடியுமே கலைப்புலி எஸ் தானு வந்துட்டு ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுதான் இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா கலைப்புலி எஸ் தானு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தெறி ரீரிலீஸ் வந்துட்டு ஜனவரி 23ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இது நல்ல விஷயம் தானே. தளபதி படம் வரப்போகுது அப்படின்னா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. அது எப்படி இப்போ விவாதமா மாறி இருக்கும் நீங்க கேட்கலாம். அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. அதுவும் விஜய் ரசிகர்களா இல்லட்டா அஜித் ரசிகர்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு வார் வரப்போவதா அந்த மாதிரி பேசிட்டு வராங்க. என்ன அப்படின்னா அஜித் நடிச்ச மங்காத்தா படமுமே ஜனவரி 23ஆம் தேதி தான் ரீரிலீஸ் ஆக போகுது. இதனால தான் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு சினிமாவை விட்டு விலகி இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய்க்கு கண்டிப்பா ஓட்டு வேணும். அதுவும் அஜித் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால எல்லாருமே இப்போ ஒற்றுமையா தான் இருந்துட்டு வராங்க. இப்போ மறுபடியுமே அஜித் படத்தையும் விஜய் படத்தையும் ஒரே நேரத்தில் வெளியிட்டா, அதுவும் பழைய படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. இந்த டைம்ல வந்துட்டு கண்டிப்பா விஜயா அஜித்தா அப்படின்ற மாதிரி ஒரு வார் வரும். பழைய முருங்கை மரத்துல வேதாளம் ஏறின மாதிரி மறுபடியுமே பிரச்சனை உண்டு பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் அஜித் ரசிகர்கள் வந்துட்டு எலியும் புனையுமா தான் இருப்பாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது மறுபடியும் தெரியா இல்லட்டா மங்காத்தாவா எதுடா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு போறாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்துட்டு ஒத்தி வைங்க, அந்த டேட்ல இல்லாட்டா வேற டேட்ல வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. என்ன அப்படின்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஓட்டு வேணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாசங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை உண்டு பண்றதுனால பிரச்சனை கிடையாது. பட் படம் மூலமா பிரச்சனை வரும். அதாவது கலைப்புலி எஸ் தானு வந்துட்டு பிரச்சனை பண்றதுக்காக வந்து படம் ரிலீஸ் பண்ணல. பட் ஆனா இந்த படம் ரீரிலீஸ் பண்றது மூலமா விஜய் ரசிகர்களா இல்ல அஜித் ரசிகர்களா அப்படின்ற பிரச்சனை வரும் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அசம்ஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏற்கனவே விஜய் அஜித் ரசிகர்களோட படம் வந்துச்சு அப்படின்னாலே அவங்க கண்டிப்பா மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க தான். பட் இப்படி இருக்கும்போது ஒரே நேரத்துல படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போட்டி தான் போட்டுட்டு இருப்பாங்க. இதனால தான் எல்லாரும் வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க. தயவு செஞ்சு படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மாத்தி வைங்க.
ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மும்முரமா பணியாற்றிட்டு வராரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கடந்த ஒரு சில மாசங்கள் மட்டும்தான் சட்டசபை தேர்தலுக்கு வந்து நாட்கள் இருக்குது. இதனால தேர்தல் பணிகள்ல எல்லாருமே மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இந்த படம் 2 படங்களும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னா, அஜித் ரசிகர்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு விழாம போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு கண்டிப்பா அஜித் ரசிகர்களோட ஓட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்காக சினிமாவையே விட்டுட்டு தான் விஜய் வந்து சீரியலுக்குள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட ரசிகர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. இதனால கண்டிப்பா அஜித் ரசிகர்களோட இதனால கண்டிப்பா அஜித் ரசிகர்களோட ஓட்டுமே விஜய்க்கு கண்டிப்பா தேவைதான். இதனால தான் இந்த வேண்டுகோளை வந்து வச்சுட்டு வராங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஒருத்தர் வந்துட்டு கலைப்புலி எஸ் தானுவை மென்ஷன் பண்ணி ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டியர் எஸ் தானு, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மாத்துங்க. என்னன்னா, விஜயோட படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலா தான் காத்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான நேரம் வந்து இது கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த படத்தை திரைப்படத்தோட ரீ-ரிலீஸ் தேதியை வந்துட்டு 23ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மங்காத்தா படமும் ஜனவரி 23ஆம் தேதி தான் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. இதனால கண்டிப்பா பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, விஜயா அஜித்தா அப்படின்ற மாதிரி மறுபடியுமே மோதல் வரும். ஏன்னா விஜய் வந்து நமக்காக தான் அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு. அவருக்கான வாக்குகள் வந்து என்னைக்குமே சிதைக்கப்படக்கூடாது. இதனால பிரச்சனை வந்து சட்டசபை தேர்தலில் வந்து எதிரொலிச்சிடக்கூடாது. எல்லாருமே தலைமைச் செயலகத்துல வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவலா இருக்காங்க. கண்டிப்பா 2026ல விஜய் வந்து வெற்றி பெறணும். அதனால இந்த படம் வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஏமாற்றத்தையுமே கொடுக்க கூடாது. அதனால விஜயா அஜித்தான் மோதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேதியை மாத்தி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரசிகர் வந்து வேண்டுகோள் விடுத்து சாரி சாரி தேதியை மாத்தி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகி வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது மூலமா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு நிறைய எதிராளிகள் வந்துட்டு முயற்சி செய்வாங்க. என்ன அப்படின்னா, விஜயோட எதிரிகள் வந்துட்டு இந்த இந்த படத்துக்கு மூலமா ஆதாயம் தேடுவாங்க. இது மூலமா பிரச்சனையை உண்டு பண்ணி கண்டிப்பா சட்டசபை தேர்தலில் வந்துட்டு விஜய் ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்கான வேலைகளை எல்லாமே அரசியல் ரீதியா பண்ணுவாங்க. அதனால படத்தோட ரீ-ரிலீஸ் தேதியை வந்து மாத்தி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகி வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. மெயினா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நேரத்துல மங்காத்தா படத்தை ரீ-ரிலீஸ் பண்றது கூட அரசியல் சதி அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சண்டையிடுற மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. இப்போதைக்கு எந்த பிரச்சனைகளுமே வரக்கூடாது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்குவது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதனால இந்த படத்தோட ரீ-ரிலீஸ் தேதியை வந்து ஒத்தி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகி சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு போறாங்க. ஒரு பக்கம் வந்து ரீ-ரிலீஸ் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ஆவலா இருந்தாலுமே இது மூலமா விஜயா அஜித்தா அப்படின்ற பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. ஸோ இந்த படம் வந்து 2 படமும் ஒரே நேரத்தில் ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்களா, இல்லட்டா ஒரு சில பேர் கோரிக்கை வச்ச மாதிரி இந்த தெறி படத்தோட ரீ-ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வைக்க போறாங்களா, இல்லைனா ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரீ-ரிலீஸ் ஆகி மறுபடியும் போட்டா போட்டி மாதிரி எலியும் பூனையும் மாதிரி விஜயா அஜித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் வந்து சண்டை போட போறாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.